வாங்க எங்க கூடவே சேர்ந்து எங்களுடைய ஊரோட அழக நீங்களும் பாருங்க. தர்மபுரி மாவட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் எங்களுடையது. லீவுக்கு எப்பயுமே நாங்க ஊருக்கு போயிடுவோம். இந்த வாட்டி பொங்கலுக்கும் அப்படிதான் போயிட்டு வந்தோம். எங்க பார்த்தாலும் பசுமை படர்ந்து அவ்ளோ கியூட்டா அழகா இருக்கும். இயற்கையோட சேர்ந்த ஒரு வாழ்க்கைன்னா அது கிராமத்து வாழ்க்கை தான். எங்க பார்த்தாலும் பசுமை தான். இந்த சம்பங்கி செடி இருக்கு பாருங்க. ரொம்ப கியூட்டா இருக்கும். நடுவுல நடுவுல பைப் வச்சிருக்காங்களா, இது நீர் தெளிப்பு பாசனம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கறதுக்கு. காலையில அப்படி தண்ணி விடும்பொழுது பார்த்தாலே அது ரொம்பவே அழகா இருக்கும். அந்த நிலத்துக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவில். ரொம்பவே அழகா இருக்குல்ல. ஊருள்ளயும் கோவில் இருக்கும். நிலத்துக்கு நடுவுலயும் இருக்க இந்த கோவில் பாருங்க. இப்ப தான் ரீசென்ட்டா புதுப்பிச்சாங்க. பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி தண்ணி பாயுதுன்னு பாருங்களேன். இந்த சத்தத்த ஒரு நிமிஷம் கேளுங்களேன். புதுசா பயிரிட போறாங்க. அதுக்காக தண்ணிய நல்லா நிரப்பிக்கிட்டு இருக்காங்க முதல்ல. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கொண்டைக்கடலை செடி. இது எல்லாமே நம்மளுடைய இடம் தான். நம்மளுடைய இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம பயிரிட்டுட்டு மிச்சத்த எல்லாமே குத்தகைக்கு விட்டுருக்கோம். இந்த செடியோட ஹைட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3/4 அடி ஸ்கேல் ஹைட்டு தான் இருக்கும். அவ்ளோ கியூட்டா இருக்கும். பிங்க் கலர்ல பூவு, அதுக்கப்புறம் பலூன் மாதிரி இருக்கும் அதோட காயி. அத பிரிச்சு பார்த்தோம்னா, உள்ள வந்துட்டு அப்படியே ஒரு கூட்டுக்குள்ள ஒரு குழந்தை அழகா படுத்துக்கிட்டு இருக்காப்புல. அவ்ளோ நல்லாருக்கும். கியூட்டா இருக்கும். இந்த காய் வந்து இதுக்கப்புறம் தான் இது வந்து பெருசாகும். பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சம்பங்கி செடி போட்டிருக்காங்க. இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கியூட்டா அவ்ளோ அழகா இருக்கும். ஆனா ரொம்ப சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா, ஒரு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கொப்பு தான் வரும். அப்படியே அந்த ஒரு கொப்புல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே கொத்து கொத்தா பூ இருக்கும். அது எது பூக்குதோ அத மட்டும் அழகா சாஃப்ட்டா பறிக்கணும். காலங்காத்தாலே 4 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க நிலத்துக்கு வந்து. இடி, மழை எந்நேரம்னாலும் வந்து பறிச்சுருவாங்க. நம்ம மழை பெஞ்சா பூ வாங்காம இருக்கோமா? வாங்கிட்டு தானே இருக்கோம். அவ்ளோ கஷ்டமான ஒரு வாழ்க்கைங்க விவசாயம் பண்றது அப்படிங்கிறது. இந்த பூவுல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்களேன். அப்படியே அந்த ஹாஃப் ஒயிட்டும், பிங்க்கும் கலந்தா மாதிரி. இதில எது பூக்குதோ அத மட்டும் சாஃப்ட்டா பறிச்சு எடுத்துட்டு போவாங்க. அவ்வளோ அழகா இருக்கும் இந்த பூ வாசனை. நல்லாருக்கும். அந்த தோட்டத்து பக்கம் போனாலே அவ்வளோ அழகா இருக்கும். எப்ப எந்த பயிர் போட்டாலுமே கூடவே ஒரு ஊடு பயிர் போடுவாங்க. ஊடு பயிருங்கிறது அதில மிக்ஸ் பண்ணி போடுற ஒரு பயிரு. இதில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரை போட்டிருக்காங்க. அப்படியே பார்டர் மாரி போட்டிருக்காங்க பாருங்க. மாட்டுக்கும் போடுவாங்க. அப்படியே கூடவே வீட்டுக்கும் பொரியல் பண்றதுக்கெல்லாம் பறிச்சுட்டு போவாங்க. அதான் அகத்திக்கீரையினுடைய இதுவு. பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பயிரிட்டுருக்காங்கன்னா, மொச்சக்கா பயிரிட்டுருக்காங்க. செம்ம வாசனையா இருக்குங்க. இந்த தோட்டத்த கிராஸ் பண்ணி போனாலே போதும், நம்ம அத பார்க்கவே தேவையில்ல. பார்க்காமலே சொல்லிடுவோம், இங்க மொச்சக்கா போட்டுருக்காங்கன்ட்டு. இதுதான் நம்மளுடைய வீடு. நிலத்துல இருக்க வீடு. 20 வருஷமா ஆனா ஊருள்ள தான் இருக்கோம். இதில தானியம்லாம் தேவைப்பட்டா போட்டு வச்சுக்கிறது அவ்வளோதான். அதுக்கு மட்டும் தான் இத பயன்படுத்துறோம். இந்த மரம்லாம் வந்து மெயின்டெயின் பண்ணாம எல்லாமே போயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் காய்க்குது. அப்பப்ப பறிச்சுக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் கொண்டைக்கடல தான் நம்ம இடத்துல போட்டிருக்காங்க. ஆனா, இதில பாருங்க பாதிக்கு பாதி வந்து பாத்தினியம் செடி. இத வந்து எங்க ஊர்லலாம், அதாவது எங்க மாமியார் ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்க வீட்லலாம், பெங்களூர் பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குட்டி குழந்தையில வந்து மூக்குத்தி பூச்செடின்னு சொல்லிட்டு அத பறிச்சு பறிச்சு மூக்குல வைப்போம். இது ரொம்ப பாய்சன்னே தெரியாம இதுவும் கூட நம்ம விளையாடியிருக்கோம். இந்த பூசணி பூ தப்பிச்சிருச்சு. பொங்கலுக்கு மறுநாள் அப்படிங்கிறதுனால இத விட்டு வச்சிருக்காங்க. இல்லைன்னா குளத்துக்கு நடுவுல இருந்திருக்கும். இது தாங்க துவரம் செடி. இந்த துவர செடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம துவர பருப்பு வந்து அப்படி ஈஸியா சாம்பார் போட்டுட்டு மீந்துச்சுன்னா கீழ ஊத்திர்றோம். ஆனா இது எவ்ளோ கஷ்டம் தெரியுமா? இத செய்யறது. இந்த பூவ பாருங்களேன், எவ்ளோ கியூட்டா எல்லோ கலர்ல கடுகு செடி மாதிரியே தான் இதோட பூ கலரும் அழகா இருக்கும். இந்த பயிர் வந்து பறிச்சு, அத வந்து நம்ம கைக்கு வந்து சேர்றது எவ்ளோ கஷ்டம் தெரியுமா? இந்த செடியெல்லாம் காஞ்சு போயிட்ட பிறகு நாங்க சுட தண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஆனா, நான் விவசாயம் பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு முறை ரொம்ப வாலண்டியரா என் மாமியார் கிட்ட நானே இதுக்கு வந்து மண்ணு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் களத்துல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. ஏன்னா புத்து மண்ண தான் எடுத்து நல்ல செம்மையா இருக்கும் அந்த மண்ணு. அந்த மண்ண எடுத்து அத நல்லா தூளாக்கி, அதில தண்ணி கலந்து, இந்த பயிர போட்டு கிளறி கிளறி வந்து தண்ணி ஊத்தி, ஈர சாக்கு போட்டு மூடி வைக்கணும். இது எத்தன முறை மண்ணு கட்டுறோமோ, அந்த அளவுக்கு குவாலிட்டியா பயிர் வரும். 3 முறை, 5 முறை அவங்கவங்க சக்திக்கு ஏத்தாப்புல செய்வாங்க. நானும் அந்த மாரி ஆர்வ கோளாறுல செஞ்சுட்டேன். அது கிளறி கிளறியே என் கையெல்லாம் கீறி கீறி ரத்தம் வர ஆரம்பிச்சுருச்சுங்க. அவ்ளோ கஷ்டமான ஒரு வேலை அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவசாயத்தில இதுவும் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த பயிர வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உரிச்சு அது வந்து பயிரா எடுத்து செய்யறது தான் வந்து அது துவரம் பருப்பு. ஆனா, இந்த காய அப்படியே வேக போட்டு நம்ம சாப்பிடுவோம். சின்ன வயசுலலாம் இத நான் நெறைய சாப்பிட்டுருக்கேன். எங்க அம்மா குடுப்பாங்க. ஏன்னா, பக்கத்து வீட்ல வந்து விவசாயி. நாங்க வந்து வேட்டவலத்துல இருந்தோம் அப்போ. திருவண்ணாமலை பக்கத்துல இருக்க ஊர் அது.
அப்ப அவங்க புதுசா எந்த பயிரிட்டாலும் அத கொண்டு வந்து எங்களுக்கு தருவாங்க. அப்ப நாங்க இது மாரிலாம் வேக வச்சு சாப்ட்டுருக்கோம். அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. நாங்க ஊருக்கு போனாலே எல்லாருமே நிலத்து பக்கம் போயிட்டாலே போதும். எல்லாரும் வந்து "எப்ப வந்தீங்க? எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா வந்து பேசுவாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல வந்து இது புது வரவா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஆசையா காமிச்சாங்க. பயங்கர கியூட்டா ரொம்ப வாலுத்தனமா துள்ளி துள்ளி குதிச்சுட்டே இருந்தது. கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே காலையிலே விவசாயத்துக்கு வந்துருவாங்க நிலத்துக்கு. கூடவே பசங்களுக்கு லீவுனா குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்னுக்குட்டி, ஆட்டுக்குட்டியோட தான் விளையாடிட்டு இருக்கும். எவ்வளோ கியூட்டா குதிச்சு குதிச்சு போகுதுல்ல. அப்படியே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எலந்தப்பழ மரம் பார்த்ததும் எனக்கு விட்டுட்டு வர மனசே கேட்கல. எல்லா பழமுமே அப்படியே கீழ உதிர்ந்து போச்சு. மிச்சம் மட்டும் தான் செடியில இருந்தது. அந்த மிச்ச மீதி எல்லாம் அப்படியே கொஞ்சம் எதெல்லாம் தேறுமோ அதெல்லாம் பறிச்சு அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டா இருந்தது. நாங்கலாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சோங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்பொழுது வர வழியில சர்க்கா மரத்துலலாம் விளையாடிட்டு, அப்படியே இந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கே வருவோம். அந்த மெமரீஸ்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. அப்படியே வரும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த மரவள்ளி கிழங்கு பயிரிட்டுருந்தாங்க. இந்த செடிய பார்த்தா மட்டும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அந்த கிளைய பாருங்களேன், அந்த குச்சே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே முள்ளு முள்ளா இருக்குல்ல. இத புடிச்சு இழுக்கணும். இத இழுத்தா தான் அடியில இருக்க மரவள்ளி கிழங்கு வரும். அப்ப பூமி ஃபுல்லா நிலத்த ஃபுல்லா ஈரம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் அசைச்சு அசைச்சு எடுப்பாங்க. அப்பதான் அது புடாம வரும். இதையெல்லாம் பார்த்துட்டு, நாங்க எப்போ ஊருக்கு போனாலும் நிலத்த போய் பார்க்காம வரவே மாட்டோம். நிலத்த பார்த்துட்டு, அங்க இருக்க சொந்த பந்தங்கள்ட்ட பேசிட்டு, அப்புறம் தாங்க வீட்டுக்கு வருவோம். எவ்வளோ அழகா இருக்குல்ல?